அந்தந்த ஊர்ல இருந்து எல்லா ஹாபியஸ்டையும் வந்து ஈவெண்ட் ஒன்று சேர்க்குது. இந்த டிஸ்கஸ்லாம் பாடியில் வரும் பேட்டர்ன் அது மாதிரி ஒன்று வந்துருக்கு. இந்த டைம் வந்து செல்லரு ஹாபியஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒன்னா தான் கம்ப்ளீட் பண்றோம். இந்தியன் பிரீட் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்போ அடுத்த வருஷம் அதுல கேட்டகரியும் கொண்டு வர போறீங்க. ரொம்ப அப்ரிசியேட் பண்றேன். எல்லாருமே இப்ப சந்தோஷப்படுவாங்க பிரீடர்ஸ், இங்க இருக்கிற பிரீடர்ஸ். அதே மாதிரி இந்த ஃபீமேலுக்கு எதனா கொண்டு வந்துடலாம். இது வந்து நம்ம கஸ்டமர் மீன் 4 இன்ச்ல கொடுத்தேன். இப்போ அரௌண்ட் ஒரு 8 இன்ச்சஸ் கிட்ட இருக்கு. ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டாப்ல இது எதனா ஊசி போட்டு பெருசாக்குனாங்களான்னு. 9ல இருந்து 10 கம்பாஸ் வச்சிருந்தாரு. எல்லாத்தையுமே கவர் பண்ணிருந்தோம். இதையுமே வச்சிருந்தாரு லோகன். சாம்பியன் ஈஸ்டோட டே 2. ஸோ இன்னைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா கேட்டகரியுமே வந்து நடக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நான் பார்ட்டிசிபென்ட் தேவா வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போதான் டேங்க்ல ரிலீஸ் பண்ண போறேன். டேங்க் கோடு வந்து 401. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பயமுடுத்தாம எடுத்துட்டு வர பார்த்துருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும்னு தெரியல. வீட்டில் டேங்க்ல செட்டில் இருக்கிறப்போ ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். இங்க செட்டில் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை மாறுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்க டிடிஎஸ்லாம் வந்து நமக்கு ஆரோ வாட்டர் தான். ஸோ 100 டிடிஎஸ்ல எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, எவ்வளோ நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வருது எல்லாமே பார்ப்போம். வந்து அப்படியே பிரிச்சு விடலாம். வரீங்களா ப்ரோ? இதை மட்டும் அப்படியே கொஞ்சம் பிடிச்சிக்க மட்டும் சரிங்களா? உள்ள விட்டுலாம். தேங்க்யூ ப்ரோ. சில்லுன்னு இருக்கு. இதே டேங்க் ஒயிட் பேக்ரவுண்டு அதெல்லாம் கொடுத்து தான் க்ரூம் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு 1 hour கழிச்சு எப்படி செட்டில் ஆயிருக்கான் அப்படின்றது பார்ப்போம். கரெக்டா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னா தேவா செட்டில் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஜிசி சீனியர், அதாவது நமக்கு எஸ்ஆர்டி, கேஎம்எல்ஸ், F3 அதெல்லாம் இந்த லைன்ல இருக்கு. கம்ஃபா சீனியர் வந்து இந்த சைட்ல இருக்கு. ஜூனியர்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்கு. ஸோ வந்து நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜிசில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஜிசில பயங்கர மான்ஸ்டர் காக்கு. மாதிரி பெரிய மண்டை வந்தாலே கொஞ்சம் சைஸ் சின்னதாயிடுது. பட் இது ஓகே, வளர்ந்துருக்கு. ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டாப்ல இது எதனா ஊசி போட்டு பெருசாக்குனாங்களான்னு. இங்க இன்னொரு ஃபிஷ் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு போல, மண்டெல்லாம் இறங்கி இருக்கு. இன்னைக்கான பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ஆனா அதோட ஸ்கோரிங் இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. கீழே ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்ப இது பெரிய ஃபிஷ்ஷா இருக்கு. பக்கத்துல என்ன மாதிரி ஃபிஷ் அலோகேட் ஆகுதோ அது சின்னதா இருந்துச்சு அப்படின்னா பயப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. இந்த வருஷம் காம்படிஷன் டஃப்பா இருக்க போகுது. ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளவு நல்ல கிரேட்ல வந்திருக்கு. கம்பாஸ் பார்த்துட்டேன், ஒவ்வொன்றுமே கம்பேரபிளா இருக்கு. இப்போ ஸ்கோர் பண்ற ஜட்ஜஸ்க்கு தான் டஃப்பா இருக்கும். இதுவும் நல்லா இருக்கு. ஜிசி தான். ஜிசி டைல் ட்ரிம்மிங் தான் கொஞ்சம் பேடா இருக்கு. இதுக்கெல்லாம் பண்ணாமே எடுத்துட்டு வந்துருக்கலாம். ஜிசிக்கு டைல் லென்த்தா தான் இருக்கும். நல்லா இருக்கு. இன்டராக்டிவா இருக்கு. நல்ல டியூல் டோன் சைஸா போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைம் செட்டப் வந்து கொஞ்சம் இந்த தாய் ஸ்டைல்லே பண்ணிருக்காங்க. அதாவது டேங்க்கு அது கீழே வந்து ஒரு சின்னதா பேனர்ஸ் வச்சு ஸ்பான்சர்ஸ் அதெல்லாமே போட்டு நல்லா இருக்கு. இந்த லுக் வந்து அங்க இப்படிதான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம லைவ்லாம் பார்ப்போம் தாய்லாந்துல நடக்கிறது, அதெல்லாம் இந்த ஸ்டைல்ல தான் இருக்கும். ஸோ அது மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. டேங்க் பார்ட்டிஷன் சைஸ்மே வந்து அவங்களது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 4 feet டேங்க்கு, அதுல நமக்கு வந்து பார்ட்டிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு ரேக்லயே வந்து நமக்கு கிட்டத்தட்ட 8 மீன் முடிஞ்சிருது. இந்த பக்கம் 4, பின்னாடி 4 அந்த மாதிரி வந்துருது. சின்ன இடத்துலயே நிறைய மீன் போடுற மாதிரியான செட்டப். பெரிய இடம் தான், நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இடம் பெருசு தான் சொல்றேன். காம்பேக்டா முடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட்டப் கொடுத்துருக்காங்க.
இது ஒரு சிசி. நல்ல சைஸ் இருக்கு. சிசில கொஞ்சம் பெரிய மீன் பாக்குறதே கஷ்டம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. கிடைக்கிறது சொல்றேன். இங்க காம்படிஷன்ல நிறைய மீன் வந்திருக்கு. பட் வெளியே இப்ப சோர்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு எஸ்ஆர்டிஸ் வந்து சைஸ் கம்மியா தான் வருது. இது ஒரு நல்ல ரெட் கேமல் மாதிரி இருக்கு. இது வந்து சிசி தான், ஆனா பாக்குறதுக்கு வந்து கம்ஃபா மாதிரியே இருக்கு. பட் இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பார்ட்டிசிபென்ட்டே வந்து நம்ம கேட்டோம். இது சின்னதுல இருந்தே காமிச்சாரு. ஸோ இது வந்து GBKML. நல்ல அட்டகாசமா இருக்கு. நார்மலா பிளட் வார்ம்ஸ் ஹம்பியேட் போட்டு க்ரூம் பண்ண ஃபிஷ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. என்ன தெரிகிறது? ஜட்ஜஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிறப்ப தொந்தரவு பண்ணுவாங்க, நம்ம அதை கண்டுக்கூடாது. ஏன்னா ஜட்ஜஸ் இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்டர்ப் வரேன், ஜட்ஜிங் பண்ணுவீங்கல்ல, அப்போ வரேன் நானு. வெளியே போடா ரஸ்கல் சொல்லுவேன். எனக்கு வந்து என்னோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரி ஜட்ஜிங் பண்றப்ப எடுத்தாதான் கரெக்டா இருக்கும், க்ரௌட் இருக்காது அப்படி சொல்லி வந்துருவேன். ஓகே ஓகே பாப்போம். ஜிசி சீனியர்ல வந்து பேலன்ஸ் அந்த பக்கம் இருக்கு, அங்க லைட் இருக்கிறதுனால பஃபர் ஆகும். ஸோ கம்ஃபாஸை முடிச்சுட்டு நம்ம ஜிசி பேலன்ஸ் எடுப்போம், கடைசியா எடுக்கலாம். கம்ஃபாஸ் ரொம்ப டஃப்புங்க. ஆனா இந்த வருஷம் பயங்கரமா அது. போன வருஷம் தான் டஃப், ஒவ்வொரு மீனும் அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படியே ஒரு வாக் போவோம், நீங்க பாருங்க ஒவ்வொரு மீனும் எந்த மாதிரி இருக்குன்னு. சைஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர். இதெல்லாம் ஜெய்ஜாண்டிங்கா இருக்கு. சாலிடா ஒரு 11 inches அந்த ரேஞ்சில் இருக்கும். 1 feet கொஞ்சம் கம்மியா தெரியுது பாக்குறதுக்கு. இந்த மாதிரி இன்டராக்டிவா நல்லா மிரரு பேரட்லாம் வச்சு க்ரூம் பண்ணி அதுக்கப்புறம் ஹேண்ட்ல ட்ரெயின் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில ஃபிஷ்ஷுக்கு எதுவும் ட்ரெயின் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நான் சொல்றேன். ஒரு சிலது நேச்சுரலாவே நல்லா இன்டராக்ட் பண்ணும். அந்த மீன் மைண்ட் செட்டோட இருக்கு. ஓகே, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பட் மேல ஃபின்னேஜ் வந்து டிஃபெக்டா இருக்கு. ஸோ பாயிண்ட் வைஸ் அதெல்லாம் வந்து இதுக்கு குறையதான் செய்யும். காம்படிட்டிவா இது பாயிண்ட் வைஸ் குறையும். ஆனா மீன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு கம்ஃபா அந்த எண்டில் வந்து கிரீன் கலர்ல பார்த்துருந்தேன், டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கலரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுவும் நான் வர்றப்ப கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நான் கிரீன் போலிங்ஸ்ல கம்ஃபாஸ் பெருசா பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இதெல்லாம் பார்க்கறதுக்கு F1 மாதிரி இருக்கு. F1 தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, பெருசா ஒரு டல்லா இருக்கு மீன். பட் ப்ரொபோர்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. F1 வீஜாவோட போலிங்ஸ் அப்படியே இருக்கு உடம்புல. பிளாக் பேட்ச் மாதிரி வருது அதோட ஃப்ளவர் லைனு. ஆஹா, அட்டகாசமா இருக்கு. எனக்கு இப்போ வர வர இந்த மாதிரி மீன் தான் பிடிக்குது, ஏன்னே தெரிய மாட்டுது. இந்த மாதிரி ப்ரொபோஷனேட்டா மீன் தான் பிடிக்குது. பேசாம ஒண்ணு நல்லா பார்த்து தேடி எடுத்து இம்போர்ட் பண்ணி க்ரூம் பண்ண வேண்டியதுதான். ஐ மீன் ரொம்ப லக்ஸரியா தெரியாது. அந்த ஸ்வான் ஹெட்டு, இந்த போலிங்ஸு, இந்த மீன் கரெக்டா நல்லா அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இங்க ஒரு கம்ஃபா கிளாசிக்கா இருக்கு. போலிங்ஸ் கம்மியா கிளாசிக் கம்ஃபா மாதிரி இருக்கு. நல்ல சைஸா இருக்கு. இதுக்குமே வந்து ட்ரிம்மிங் தான் கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணியிருக்காங்க. நல்லா பாக்ஸா ஸ்கொயர் பாடியா இருக்கு. யூஸ்வலா வந்து ஸ்கொயர் பாடிஸ் வந்து நம்ம மார்க்கெட்ல லைக் பண்ண மாட்டாங்க. பட் காம்படிஷன் வைஸ்னு பாக்குறப்ப ஸ்கொயர் பாடியா இருந்தாலும் சரி, லென்த் பாடியா இருந்தாலும் சரி, அது அதுக்கான ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் உண்டு. ரொம்ப அழகான கலரேஷன்ல இருக்கு. இந்த கலர்ல ஒரு ஃபிஷ்ஷை க்ரூம் பண்ணி அதே கலர் அதே கண்டிஷன்ல டிராவல் பண்ணி கொண்டு வந்து போடுறதுன்றதே ஒரு டஃப்பான விஷயம். செமையா இருக்கான். கீழே வந்து இந்த மீன் யாருதுன்னு எனக்கு தெரியும். அதான் டக்குன்னு போயிட்டு வந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன ப்ரோ, நம்ம மதுரையில இவர் வீட்டுக்கு போய் இவரோட கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம போனப்ப வந்து 9ல இருந்து 10 கம்ஃபாஸ் வச்சிருந்தாரு. எல்லாத்தையுமே கவர் பண்ணிருந்தோம். இதையுமே வச்சிருந்தாரு லோகன். கரெக்ட். இத வந்து எந்த ஊருக்கும் நான் காம்படிஷன்ல கொண்டு வர முடியாது, ஏன்னா 12 to 13 inches இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போய் சொல்லியிருந்தாரு. இப்ப நம்ம கை காலமா புடிச்சிட்டோம், காம்படிஷன் கொண்டு வந்துட்டாங்க.
இது என்ன F1.5ங்களா ப்ரோ? F1 ப்ரோ. F1. ஆமா நிறைய இந்த டைம் காம்படிஷன்ல F1 தான் கொண்டு வந்திருக்காங்களோ? ஆமா. எப்படி டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி ஃபிஷஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்கு இப்போ இந்த ஈவென்ட்ல. ஓகே F1 நிறைய வந்திருக்கு. ஓகே. ஸோ காம்படிஷன் சூப்பரா இருக்கு. ஓகே. இப்ப பெருசா எல்லாமே சைஸ்டான ஃபிஷஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. சென்னையை பொறுத்த வரைக்கும் ப்ரோ நான் நோட்டீஸ் பண்ணது வந்து கலர்ஃபுல்லா பெரிய மண்டையா இருக்கிற மீனை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு போல் டாமினன்ட் ஃபிஷ். சோ நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோ ஃபிஷ்ஷோட யூனிக்னஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்துலயுமே இருக்கு. பாடியில இருக்கு, ஃபினிஷ்ல இருக்கு, பேர்ல்ஸ்ல இருக்கு, கலர். அது வெறும் கலர் தான் கிடையாது. கலர் மட்டும் கிடையாது. ஓகே. கலர் வந்து ஒரு அட்ராக்டிங் ஃபேக்டர் அவ்வளவுதான். பட் இந்த ஃபிஷ் நீங்க பாக்கும்போது எத்தனை பேர் வியூ பண்ணாங்க தெரியும் இல்லையா? அந்த பேர்ல்ஸுக்காகவே பாக்குறாங்க. ஒரு ஜெயிண்ட் மாதிரி இருக்கு. இங்க வந்து 4 மீன் இந்த சைடுல தெரியுதுன்னா டக்குன்னு இதுதான் பெருசா அட்ராக்டிவா இருக்கு. இது போட்டிருக்கீங்க சீனியர்ல. வேற இது ஒண்ணு இன்னொரு சீனியர் போட்டு. ஓகே. சீனியர் தானா? ஆமா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆமா. இப்ப நியூ ஏஜ் காம்பா. ஓகே. ஒரு ஓல்ட் ஏஜ் காம்பா, ஒரு நியூ ஏஜ். கரெக்ட். இப்ப வர்ற எல்லாமே ரெண்டு பேரையும் கவர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் இதை போட்டிருக்கோம். புதுசா எடுத்திருக்கீங்களா? ஆமா, இது புதுசா எடுத்திருக்கோம். ஓ சரி சரி. இது இன்னும் ஃபேடிங்ல தான் இருக்கு. ஃபேடிங்ல இருக்கிறப்ப வந்து ஹம்ப் ஸ்ட்ரிங்க் ஆகும். உங்க வீட்ல கவர் பண்றப்ப ஃபிஷ் காமிச்சிருந்தீங்க. இது அந்த மாதிரி ஆயிருக்குங்களா இல்ல பொட்டன்ஷியல்ல தான் இருக்குங்களா? இல்ல ப்ரோ, இதுல ஹம்ப் பாதி ஸ்ட்ரிங்க் ஆகி தான் இருக்கு. என்ன ஃபுல் பொட்டன்ஷியல் இல்ல மீன். ஓகே ஓகே. மதுரையில இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா ப்ரோ. ரெண்டு ஃபிஷ்மே மதுரையில இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா ரெண்டுமே ஹம்ப் ஸ்ட்ரிங்கா இருக்கு. நான் அதுக்கும் பார்த்தேன். இதுக்குமே டிராப் ஆயிருக்கு. ஓகே. ரெண்டு ஃபிஷ் நேத்து எதுவும் போடல? நேத்து போடல ப்ரோ. டே 2ல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு. சரிங்க ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. ஓகே. லோகனுக்கு அப்புறம் இப்ப அப்படியே விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். இங்க ஒண்ணு இருக்கு. இது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா இல்ல இது இப்படி டார்க்கா தான் இருக்குமான்னு தெரியல. ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு போல. நல்லா பயங்கரமான மான்ஸ்டர் காக்கா இருக்கு. ப்ளூ பேர்ல்ஸா இருக்கு. பேர்ல் டாமினண்டா இருக்கு. அதான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. செட்டில் ஆகல. பின்னாடி போய் மூலையில் நின்றுக்கிட்டோம். அடுத்து இதுவும் வந்து அஜய் அவரோட ஃபிஷ் தான் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இது ஒரு F1. கலரேஷன் ரொம்ப நல்லா டென்ஸா இருக்கு. ஸ்ட்ராங்கா வந்தோடனே நான் பார்த்தது இதோட பாடி கலர் தான். ப்ரொபோர்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க பாடி கலர். கரெக்டா விழுவுதான்னு தெரியல. நல்லா செமையா இருக்கு கலரு. இது வந்து நான் கொடுத்த மீன் தான் கஸ்டமருக்கு. F1.5 கலர்ஃபுல்லான ஒரு டியூல் டோனு. நல்லா க்ரூம் பண்ணியிருக்காப்புல. இது கொடுக்குறப்ப இருந்த இமேஜ் இருந்துச்சுன்னா நான் சைடில் ஆட் பண்றேன். ஸோ அவர் எப்படி க்ரூம் பண்ணியிருக்காருன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா இருக்கு. சின்னதா வாங்குறாங்க, வளர்க்குறாங்க. இது இந்த அளவுக்கு ஒரு மீன் அழகா வருதுன்னா அவங்க வளர்த்தது தான் இருக்கு. ஏதோ சைனீஸ்ல எழுதுன மாதிரி இருக்கு பாடியில. நல்லா இருக்கு. ஸ்வானட். இது F1.5 ஸ்வானட் கம்ஃபா சீனியர். கிரீனிஷா ஒரு ஃபிஷ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான். ஸோ இதோட பேர்ல்ஸ் வந்து கிரீனிஷா இருக்கு. நான் இந்த மாதிரி பெருசா பார்த்தது கிடையாது. அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல ஃபுல் மார்க்கிங்ல இருக்கு. யூனிக்கா இருக்கு. அட்ராக்டிவா இருக்கு அப்படின்றத சொல்றத விட நல்லா யூனிக்கா இருக்கு. நிறைய பேர் எனக்கு யூனிக்கா மீன் வேணும், யாருக்கிட்ட இல்லாத மாதிரி வேணும்னுவாங்க. இத்தனை மீன் பார்த்தோம். கிரீன் கலர்ல கம்ஃபா ஏதோ நம்ம பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. இவன் ஆனா கிரீனா தான் இருக்கான். இதுவுமே ஒரு F1 மாதிரி தான் இருக்கு. நல்லா டைல் பெருசா இருக்கு. இன்டராக்டிவாவும் இருக்கு. எல்லாம் சைஸா வந்துருச்சு சீனியர்ல. போன டைம்ஸ் வந்து இவ்வளவு பெருசா வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பா, இது ஒரு F1.5 அந்த மாதிரி இருக்கு. F2 கூட இருக்கலாம். பேர்ல் ஃபிஷ் நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது. பட் எனக்கும் இப்போ போக போக இந்த பேர்லிங்ஸ் இருக்கிற மாதிரியான கம்ஃபாஸ் தான் பிடிக்குது. ஸோ இது வந்து நம்ம கஸ்டமர் மீன். அட்டகாசமா வந்திருக்கு. இது ஒரு 2 வீக்ஸ் கிட்ட தாய்லாந்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் தான் க்ரூம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயே வந்து ரொம்ப ஆசையா வந்து ஃபார்ம்ல வச்சு ஒன்று க்ரூம் பண்ணேன். இப்ப மேசிவா வளர்த்துட்டாரு. 4 இன்ச்ல கொடுத்தேன். இப்போ அரௌண்ட் ஒரு 8 இன்ச்சஸ் கிட்ட இருக்கு. நல்லா சைஸ் பண்ணியிருக்காரு.
நல்ல ஃபுல் ரெட்ல பேர்ல் கவர் ஆகி ஸ்வானட் மான்ஸ்டர் காக். இதுக்கு இன்னும் கூட வந்து ஹெட் நல்லா வரும். பட் இன்னைக்கான பர்ஃபார்மன்ஸ் இவனுக்கு இதுதான் புல்லட். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான நல்ல ஃபிஷஸ் இன்னைக்கு இருக்கு. எது வின் ஆகும் என்ன ஏது அப்படின்றது போக போதான் தெரியும். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லா வந்து ஜூனியர்ஸ் தான் இருக்கு. ஒரு 2 மீனோட சீனியர்ல இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே வரிசையா ஜூனியர் பார்க்கலாம். தேவா வந்து ஃபர்ஸ்ட் டேங்க்ல இருக்கு. ஸோ இது ஒரு கம்ஃபா ஒரு செல்லரோட தான் இது. ஆக்சுவலா இந்த டைம் வந்து செல்லரு ஹாபியஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒன்னாதான் கம்பீட் பண்றோம். அதை சொல்ல மறந்துட்டேன் நானு. நல்லா இருக்கு. இதெல்லாம் ஜூனியர் பார்ப்போம். சீனியர் பார்த்துடலாம். இதெல்லாம் சீனியர். நல்லா மான்ஸ்டரட்டா இருக்கு. கலரேஷன் மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கு. நல்ல கலர் தான். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா பெல்லட்ஸ் கொடுத்து க்ரூம் பண்ணிருக்கலாம் காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா இருக்கு பாடி பேட்டர்ன்ஸ்லாம். பாடியில ஃபுல்லா பலிங்ஸ் கவர் ஆகி ஹெட்ல கிளாசிக் மாதிரி கவர் ஆகி டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து ஜூனியரா சீனியரா? இது ஜூனியர் தான் போல. ஜூனியர் கம்ஃபா மான்ஸ்டர் செமையா இருக்கு. இந்த மாதிரி ஃபிஷ் தான் ஜூனியர் கேட்டகரிக்கு ஒர்த்தபிளா இருக்கும் ஸ்கோரிங்க்கு. இதுவும் ஜூனியர் கம்ஃபா. டைல் ஏதோ பேரட் அடி வாங்கிருக்கு போல இருக்கு. சின்ன ஃபிஷஸ் கூட நம்ம டைரக்டா பேரட் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் மெச்சூர் ஆனாதான் நல்லா இருக்கும். நல்லா ஏஜ் ஆக அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வரும். பட் இந்த சைஸுக்கு ஜூனியருக்கு இது ஒர்த்தபிள் ஃபிஷ் ஆனா கஷ்டம் தான். ஸ்கோரிங்ல கொஞ்சம் கம்மியா வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இதெல்லாம் நல்ல மீன் மெச்சூர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் அது. இதெல்லாம் ஜூனியர். நல்லா இருக்கு. ஜிபி ஒயிட் பேர்ல். இந்த டிஸ்கஸ்லாம் பாடியில வரும் பேட்டர்ன் அது மாதிரி ஒன்று வந்துருக்கு. ஹெட் ஆனா நல்லா பெரிய சைஸ். இதெல்லாம் நல்லா இருக்கும். ஜூனியர் கேட்டகரிக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும். இது வந்து சீனியர் கம்ஃபா போல. இல்லையே ஜூனியர் தான். ஆனா மீன் கொஞ்சம் பெருசா இருக்கு. நல்லா இந்த மாதிரிதான் நான் பெருசா குரூம் பண்ணணும்னு நினைச்சேன். யாரோ குரூம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. ப்ரொபோஷனேட்டா இருக்கு. ஜூனியர்ஸ்ல வந்து இப்ப இது வரைக்கும் பார்த்தாலே கொஞ்சம் ப்ரொபோஷன் நல்லா இருக்காதுன்னா இந்த மீனுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வின்னிங் சான்சஸ் ஹை. இது ஜிசியா கம்ஃபாவா? ஜிசி மாதிரி தான் தெரியுது. ஜூனியர் தான். நல்லா இருக்கு. இதுவும் மான்ஸ்டர் ஹெட்டா இருக்கு. ரெண்டு ஜூனியர்ஸ். ப்ரொபோஷனான மீனுக்கும் பெரிய மான்ஸ்டர் ஹெட்டுக்கும் ஆன டிஃபரன்ஸ். இதுவுமே ஜூனியர்ஸ். சைஸ் கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு. மான்ஸ்டர் ஹெட்டாவும் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும். இதுவுமே ஜூனியர் தான். ஸோ இதுவுமே ப்ரொபோர்ஷன்ஸ் வைஸ் நல்லா இருக்கு. ஏற்கனவே ஒரு மீன் பார்த்துருந்தோம்ல அது மாதிரியே இதுவும் ப்ரொபோர்ஷன்ஸ் நல்லா இருக்கு. இன்னும் பெரிய ஹெட்டோட இருக்கு. குட்டி மீன். எனக்கு தெரியல ஜூனியர்ல ப்ரொபோர்ஷனேட்டான ஃபிஷஸ் வின் பண்ணுமா இல்ல மான்ஸ்டர் ஹெட்டான ஃபிஷஸ் வின் பண்ணுமா எந்த மாதிரி அப்படின்றது ஐடியா இல்ல. பார்ப்போம். நம்ம ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்றப்ப தான் நமக்கு தெரியும். இதுவுமே ப்ரொபோர்ஷன் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மான்ஸ்டர் ஹெட் ஜூனியர் கேட்டகரி தான். எப்படி எல்லாரும் இவ்வளவு சைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் மட்டும் எவ்வளவு ட்ரை பண்ண என் மீன் சின்னதா தான் இருக்கு. கம்பேர்டு டு இது கூட கம்பேர் பண்றப்ப எந்தெல்லாம் சின்னதா தான் இருக்கு. நல்ல மான்ஸ்டர் ஸ்வான் ஹெட். நல்ல ப்ரொபோர்ஷனு. பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் பார்த்ததுலயே ஒரு 4 மீன் கிட்ட வந்து வின்னிங் சான்சஸ் ஹையா இருக்கு. ஐயோ சரி 5 மீன் இதோட சேர்த்து
பேர்ல் டாமினண்டான ஒரு பியூட்டிஃபுல் ஃபிஷ். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல தான் கொஞ்சம் தாயில இண்டோல அவங்களாம் லைக் பண்றது இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டு, இந்த மாதிரியான கிரேட்ஸ், திக்கான மார்க்கிங் அதுல உடஞ்சி வெளியே வர்றப்ப நமக்கு வந்து கலரேஷன் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஃபிஷ். இது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா தேவா இருக்கு. பரவாயில்ல, தேவா வந்து ஒன்றும் பெருசா பயப்படல, செட்டில்டா இருக்கான். ஆனா பக்கத்துல இருக்க மீனும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே சைஸ் தான். டைல் ட்ரிம்மிங் தான் இவனுக்கு ஷார்ட்டா பண்ணிட்டாங்க போல. தேவா கூட வச்சு பாக்குறப்பதான் தெரியுது. ஏன் இவ்வளோ ஷார்ட்டா ட்ரிம் பண்றாங்க தெரிய மாட்டேங்குது. தேவா கூட்டத்துல ஒரு மீனா இருக்கிறான் இன்னைக்கு. நல்லா செட்டில் ஆகிருக்கிறான். பெருசா கை கிட்ட வரமாட்டான். நல்லா மிரர்லாம் வச்சு கை கிட்ட ட்ரெயின் பண்ண ஸ்டில் வரமாட்டான். அதே மாதிரி ஒருத்தர் வந்து நான் டிராப் பண்றப்பே கேட்டாரு, இதுக்கு டியூப் இறங்குறது வந்து ஹார்மோன் கொடுத்து நீங்க க்ரூம் பண்ணனால இறங்குச்சான்னு கேட்டாரு. எந்த ஹார்மோனும் வந்து இவனுக்கு கொடுக்கல. டியூப் இவனுக்கு யங் சைஸ்ல இருந்தே பேரட் போடுறப்பெல்லாம் இறங்கும். அது ஒரு சில மேலுக்கு அப்படிதான். இங்க கொஞ்சம் சன்லைட் நல்லா படுது இந்த கார்னர்ல. ஓகே, ஸோ தேவா வந்து ஆக்சுவலா 401 மொத டேங்க். ஏன்னா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் டேங்க் கிடைச்சிருச்சு. ஸோ எந்த ஆர்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதை பேசிஸ்ல அவங்களுக்கு 401 402 ஸோ அதை பேசிஸ்ல தான் வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு அடுத்து ரெண்டாவதா ரெஜிஸ்டர் பண்ணதுன்னா இவர் தான் போல இருக்கு ஜூனியர்ல. ஸோ நல்லா பேர்ல் டாமினேட் பண்ண ஒரு ஃபிஷ். இந்த லுக் வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு ரெட் ஐல ஃபுல்லா பேர்ல் டாமினேட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு லுக்கு கிடைக்குது. பாட்டம் டேங்க் எல்லாத்துக்குமே லைட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கீழே பெருசா நமக்கு வெளிச்சம் வராது. அதனால பாட்டம் டேங்குக்கு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஜூனியர்ல ஒரு குட்டி ஃபிஷ் இருக்கு. விரல் சைஸ் தான் இருக்கும் போல இருக்கு அந்த ஃபிஷ். ஓகே, ஓரளவுக்கு ஜூனியர்ஸ் பார்த்துட்டோம், சீனியர்ஸும் வந்து பார்த்துட்டோம். ஜிசி தான் நம்ம பார்க்கல. ஜிசி பார்க்கலாம். ஜிசி எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கு. ஜிசியில பேலன்ஸ் ஃபிஷ் அப்படியே வரிசையா பார்த்துடலாம். கரெக்டா வந்து நமக்கு பவர் கட்டா இருக்கு. பஃபர் ஆகாம இருக்கிறப்ப அப்படியே எடுத்துடலாம். ஆக்சுவலா ஜிசியில தான் கொஞ்சம் காம்படிஷன் கம்மியும் தோணுது. நல்ல மீன் இருக்கு, பட் காம்படிஷன் கம்மியும் தோணுது கம்பேர்டு டு கம்ஃபாஸ். போன டைம் அப்படி இல்லை, ரொம்ப டஃபா ஜிசிலையுமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் செமையா இருக்கு. ஆனா குட்டியா இருக்கான் ஜூனியர். பரவாயில்ல, ஜூனியர்ல இங்கேயும் ஃபிஷ் இருக்கா? ஜிசி ஜூனியர். ஓ ஓகே, அதான் பார்த்தேன். கம்ஃபா ஜூனியர்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஜிசி ஜூனியர் இங்கதான் இருக்கு போல இருக்கு. இதுவும் ஜிசி ஜூனியர். ஆஹா, ஜூனியருக்கே நல்லா பெருசா கொண்டு வந்திருக்காங்க. இது நல்லா இருக்கு. ஆனா அதேதான் டைல கண்ணா பின்னா வெட்டி தள்ளிடுறாங்க. இதுவும் ஜூனியர். நல்லா இருக்கு. கோல்ஸ் இருந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆயிருக்கு. மற்றபடி கலரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. மேபி எடுக்கிறப்ப கோலோட இருந்து அதுக்கப்புறம் ஃபேட் ஆயிருக்கலாம். இங்க ஒரு ஃபிஷ் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஆக்சுவலா வந்து அக்வா பார்க் அப்படின்னு பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. தெலுங்குல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஹைதராபாத்ல இருந்து அவரோட எஸ்ஆர்டி ஜிசி சீனியர்ல போடுறதுக்காக எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஹைதராபாத்ல இருந்து பேக் பண்ணி கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. எவ்வளவு டிராவலை தாண்டி இந்த மீனிங் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து எல்லாரையுமே வந்து யுனைட் பண்ணுது. அவர்கிட்ட தான் இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு இருந்தேன். ஒரு பாருங்க, மதுரையில இருந்து வந்திருக்காப்புல. இந்த மாதிரி அந்தந்த ஊர்ல இருந்து எல்லா ஹாபியஸ்டையும் வந்து ஈவெண்ட் ஒண்ணு சேர்க்குது. இது ஜூனியர் தான். ஆக்சுவலா 4 இன்ச் வந்து நம்ம ஜூனியர்ல சொல்லியிருந்தாங்க. ஜிசி 4 இன்ச்சஸே ஒரு சீனியர் கேட்டகரி ஃபிஷஸ் மாதிரி தான் இருக்கு. என்ன ரெஜிஸ்டர் பண்றப்ப அண்டர் 4 இன்ச்ல இருந்திருக்கும். இன்னும் வளர்ந்து வர்றப்ப அதுங்க நல்லா மெச்சூரா தெரியுதுங்க. சூப்பரா இருக்கு. போன டைம் இந்த மாதிரி ஒயிட் பேர்லோட நிறைய எஸ்ஆர்டிஸ் வந்து இருந்துச்சு. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து இதுவும் கொஞ்சம் ஒயிட் பேர்ல் மாதிரி தான் இருக்கு. இது ஒயிட் பேர்ல் மாதிரி இருக்கு. பட் கார்னர்ல போய் நிக்கிறாங்க. இன்னும் ஜட்ஜிங் ஸ்டார்ட் பண்ணல. பரவாயில்ல, முதல் டைம் இதுதான். நான் ஷூட்டே வந்து முடிக்க போறேன். ஜட்ஜிங் ஆரம்பிக்காம இருக்காங்க.
ஸோ இங்கேயும் வந்து ஜூனியர் இருக்கு, நல்லா இருக்கு. என்னன்னு தெரியல, ஜூனியர்ல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. கம்ஃபாஸ்ட்லயுமே ஜூனியர் பயங்கரமா இருக்கு, ஜிசிலயுமே ஜூனியர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது சொல்லலாமான்னு தெரியல, பட் ஜிசி சீனியர்ல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. போன டைம் இன்னும் பெட்டர் ஃபிஷஸ் இருந்ததோ அப்படின்னு தோணுது. மற்ற எல்லாத்துலயுமே ஜிசி ஜூனியரோ இல்ல ஜிசி ஜூனியர் கம்ஃபாவோ சீனியர் கம்ஃபாவோ எல்லாத்துலயுமே நல்லா கம்பீட் பண்ணியிருக்காங்க. பட் ஜிசி இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபிஷஸ் வந்து கொண்டு வந்திருக்கலாமோன்னு தோணுது. ஓகே, ஸோ ஃபிஷஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பேலன்ஸ் வந்து ஈவினிங் உள்ள ஆடிட்டோரியத்துல யார் யார் வின்னர் என்ன அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணலாம். முஸ்தபா, ஸோ நம்ம ஈவெண்டோட ஆர்கனைசர், போன டைமும் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அப்படியே வேலை பண்ணுற நான் எடுத்தேன். இந்த டைமும் வந்து ஃபைல்ல என்ன ப்ரோ இருக்கு? இதுலயா ப்ரோ? இதுல மார்க் ஷீட்ஸ் இருக்குது. மார்க் ஷீட் காட்டுங்க ப்ரோ, காட்டுங்க. மார்க் ஷீட் இருக்குன்னா காட்டுறோம் ப்ரோ. இதுல என்ன இருக்கு? இப்படிதான் இருக்கும் மார்க் ஷீட். மார்க் ஸ்கோர் போட்டதெல்லாம் இல்லையா? ஸோ ஜட்ஜிங் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா நடக்குதோ? ஏன்னா மணி வந்து 1 o'clock ஆகும். 12:30க்கு ஆரம்பிச்சாங்க, இன்னைக்குமே 12:30க்கு ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு என்னன்னா சண்டே, ஸோ ஜட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க, நீங்க பார்த்தாலே தெரியும். ஓகே, அதனால பாத்தீங்கன்னா இல்ல போயிட்டு இருக்கு. 1 மணிக்கு ஆரம்பிச்சிடலான்னு ஒரு இதுல வச்சிருக்கோம். அதுதான் ப்ரோ. என்னன்னா ஜட்ஜிங் சீக்கிரம் முடிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா தனித்தனியா ஜட்ஜஸ் போட்டிருக்கோம், ஜென்சோக்கும் கம்ஃபாக்கும். சோ அந்த மீனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியே கொஞ்சம் பிரிச்சு. அதை விட ஆனா எல்லாருமே ஜட்ஜ் பண்ணி கம்பைன் ஆகிறது இன்னும் பெட்டரா இருக்கும். இல்ல அதாவது ப்ரோ கேட்டகரிஸ் இருக்கு. அந்தந்த கேட்டகரிஸ் தான் ஜட்ஜ். அந்த கேட்டகரி ஓவர் ஜட்ஜ் இந்த டைம். இப்ப கம்ஃபானா ஒருத்தங்க ஜட்ஜ் பண்ணி ஜூனியர்ல மீன் போட்டிருக்கேன். ஜூனியர் ஜட்ஜ் யாருன்னு சொல்லுங்க, முடிஞ்சவரை போய் பேசணும். ஜூனியர்ல ஜட்ஜ் போட்டிருக்கீங்க இல்ல? அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் சாம்பியன் இருக்கு இல்லையா, அது வந்து சீனியர் கேட்டகரிக்குள்ளது. ஓகே, ஜிஜி சீனியர் கம்ஃபா சீனியர் தான் வரும். கிராண்ட் சாம்பியன்ன்றது எந்த மீன் வேணா வரலாம்ல, ஜூனியர்ல இருந்து கூட வரலாம். ஜூனியர்ல வர இன்னொன்னு தெரியுமா இல்ல, நம்மளுக்கு வந்து 4 எலைட் ட்ராஃபிஸ் இந்த டைம். ஓகே, ஒண்ணு கிடையாது, கிராண்ட் சாம்பியன் மட்டும் கிடையாது, 4 இருக்கு. கிராண்ட் சாம்பியன், இன்னொன்னு ஜூனியர்ல யங் சாம்பியன். ஓ, யங் சாம்பியன். ஓகே, சோ வந்து என்னன்னா நம்ம வந்து இந்தியன் பிரீடும் நீங்க சொன்னனால நம்ம போட்டோம், நல்ல ரெஸ்பான்ஸ். சோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்தியன் பிரைடுன்னு ஒரு டிராஃபி அதுக்குமே தனியா இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அதுல ஜென்சோ ஜூனியர் சீனியர் இப்ப இதுல எப்படி பிரிச்சிருக்கோமோ இந்தியன் பிரீட்ல பிரிக்கலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். பிகாஸ் ஆஃப் சாரதி ப்ரோவோட ஹோல் இன்டென்ஷன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. சோ நீங்க எனக்கு கன்வே பண்ணீங்க, நம்ம அதை பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு ரெக்வெஸ்ட், சொல்லுங்க. இந்தியன் பிரீட் எடுத்துட்டு வந்துட்டீங்க, இப்ப அடுத்த வருஷம் அதுல கேட்டகரியும் கொண்டு வர போறீங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். எல்லாருமே இப்ப சந்தோஷப்படுவாங்க பிரீடர்ஸ், இங்க இருக்கிற பிரீடர்ஸ். அதே மாதிரி இந்த ஃபீமேலுக்கு எதனா கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஃபீமேல வளர்க்குறவங்களும் இருக்காங்க. பிரீடர்ஸ் வந்து அதை விற்க மாட்டுது. ஃபீமேல் ஆபியஸ்டே இல்ல, ஃப்ளோரா ஆபியஸ்டே இல்ல, எல்லாரும் வந்து மேல் ஆபியஸ்டே அப்படின்னு புரியுதுங்களா? ஃபீமேல விற்க. அப்ப அதை ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி எதனா ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா. கண்டிப்பா ப்ரோ. நீங்க சொல்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். மைண்ட்ல வச்சுக்கோங்க, பண்ணா கரெக்டா இருக்கும்னா கண்டிப்பா பண்ணிருங்க. கண்டிப்பா ப்ரோ. 1 day முடிஞ்சிருச்சு இப்ப ஈவென்ட். இது டே 2. இது வரைக்கும் எப்படி போயிருக்கு? டே 1ல பாத்தீங்கன்னா நேத்து நம்ம 2 காலம் முடிஞ்சிருச்சு ஃபுல்லா. உங்களுக்கு பார்த்தேன் ஈவினிங் வந்து ப்ரோ எப்படி இருக்கா, ஈவினிங் இப்படி ஆயிட்டாப்ல, செம்ம டயர்டு. என்னன்னா ப்ரோ நேத்து ஃபுல்லா ஜட்ஜிங் எல்லாம் முடிச்சாங்க, மார்க் ஷீட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, முடிச்சிட்டோம். இப்ப இந்த ஜட்ஜிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப போயிட்டு மார்க் ஷீட் ஸ்கோர் எல்லாம் போட்டுட்டு தந்துருவாங்க. டோட்டல்லாம் நம்ம தான் போடணும், அவங்க மார்க் மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் போட்டு ஆவரேஜ் பாக்குறது எல்லாமே நம்ம. ஏன்னா ஜட்ஜஸ் மல்டிபிள் ஜட்ஜஸ், ஏன்னா டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வர்றதுக்காக பாக்குறோம். ஆனா அதுல வந்து ஆவரேஜ் தான் நம்ம வந்து ரிசல்ட் தருவோம். நான் அரசல் புரசலா ஒண்ணு கேள்விப்பட்டேன். சொல்லுங்க ப்ரோ. அதாவது போலிங்ஸ்க்குன்னு ஒரு பிசிக்கு ஒரு டிராஃபி, கலருக்குன்னு ஒரு டிராஃபி, பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு அப்ரிசியேஷன் பண்ற மாதிரி ஒரு டிராஃபி இருக்கு அப்படின்னா. ஆமா ப்ரோ, உண்மைதான். அது 3 டிராஃபி இருக்கு. என்னன்னா அதுமே வந்து கேட்டதுதான். என்னன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. பேர்ல்ஸ், கலர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெட், இந்த 3க்குமே டிராஃபிஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது ஸ்பெசிஃபிக்கா, அதுக்குன்னு ஒரு அப்ரிசியேஷன் டிராஃபி ஸ்பெசிஃபிக்கா. அது வந்து என்னன்னா நான் பண்ண போறேன், ஜட்ஜிங் பண்ண போறது இல்ல. எனக்கு எந்த மீன்ல வந்து கலர் நல்லா இருக்கு, எந்த மீன் எனக்கு வந்து ஹெட் நல்லா இருக்கு, எந்த மீன்ல பேர்லிங்ஸ் நல்லா இருக்கும், அந்த 3 டிராஃபி அப்போ நீங்க கொடுக்கறோட இதுல இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மீன். மத்தது எல்லாமே ஜட்ஜிங் தான். ஓபன் கேட்டகரி பப்ளிக், எனக்கும் எதனா ஒரு பொறுப்பு இருக்கும் இல்லையா, அதனால புரியுது. அப்புறம் இந்த ஈவெண்டோட இன்னொரு நெக்ஸ்ட் அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 6 to 7 monthsல அடுத்த காம்படிஷன் இருக்கு. சோ நெக்ஸ்ட் இயர் இனிஷியலாவே இருக்கும். வென்யூஸ் எல்லாமே நாங்க அப்டேட் பண்றோம். நம்ம இனிஷியலானா ஃபெப், மார்ச், ஜான்ல கூட இருக்கலாம். ஓகே, இப்ப பக்கத்துல வச்சிருந்தா அதே ஹைப் இருக்குமா? 7 மாசம் ப்ரோ. 7 மாசம் இல்ல, வருஷத்துக்கு 2 சொல்லிருந்தேன். ஓ, இது சென்னையில இருக்குமா?
சொல்றேன் ப்ரோ. சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பா venue தெரியும் அவருக்கு, ஆனா சொல்ல டேட் மாட்டேன். சொல்றேன், எல்லாமே நான் சொல்றேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் 7 months 6 to 7 monthsல அடுத்த காம்படிஷன் 7 மாசத்துல காம்படிஷன் இருக்கு. 6ல இருந்து 7 மாசம். இந்த தடவையாச்சும் பயங்கரமா தூக்குறேன் ஒரு மீனை. கண்டிப்பா 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 ப்ரோ. இந்த தடவை மட்டும் என்ன ப்ரோ சூப்பரா போட்டுறீங்க. அப்புறம் என்ன ப்ரோ கண்ணடிச்சிட்டீங்க. கண்ணடிக்கல ப்ரோ, அந்த கண்ணு தானா அடிச்சிட்டு இருக்கு என்னன்னு தெரியல bro. ரொம்ப அடுத்த டைம் சீனியர்ல கொண்டு வரேன். ஜூனியர்ல எடுத்துட்டு வந்தான்ல, பெரிய மீனா கொண்டு வரேன். கண்டிப்பா ப்ரோ. ஜூனியர்ல அதே போல இந்த வாட்டியுமே வந்து grooming பேட் எல்லாமே பிளான் பண்றோம். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணோம்னா நம்ம உங்க சேனல்ல கண்டிப்பா ஒரு வீடியோ. அப்ப இந்த டைம் 7 மாசம் grooming-ஆ இருக்கும். 7 மாசம் grooming இல்ல 4 மாசம் grooming ஆகலாம் இருக்கும். 6 மாசம் போன வாட்டி பண்ணிருந்தோம், இந்த வாட்டி 4 மாசம் பண்ணாட்டு இருக்கோம். ஏன்னா 6 மாசம்ன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லா ஹாபியஸ்டுக்குமே. நிறைய பேருக்கு மீன் இறந்துருச்சு அது என்ன ப்ரோ, என்னன்னா ப்ரோ இந்த வாட்டி grooming பேட்லோட மென்டார்ஸும் கொடுக்கலாம்னு இருக்கோம். ஒரு 5 ஹாபியஸ்ட் இப்போ groom பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மென்டார் கொடுக்கலாம்னு இருக்கோம். சோ மென்டார்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபீல்ட்ல இருக்கவங்க கண்டிப்பா இருப்பாங்க. கரெக்டா கைட் பண்றவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியான மென்டார்ஸ் கொடுக்கலாம். என்னன்னா நம்ம ஹாபி க்ரோ ஆயிட்டே இருக்கும், நல்லா கேட்டுக்கலாம். இதுக்காக தான் நம்ம காம்படிஷன்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை கரெக்டா நம்ம பண்ணிட்டு முடிச்சுட்டு போலாம். சரிங்க ப்ரோ, நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஈவினிங் பார்க்கலாம். கண்டிப்பா. நைட்டு கூட பண்ணலாம். சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து grooming பேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் மீன் இறந்துருச்சு தப்பான groomingனால. காம்படிஷனுக்காக வளர்க்கவும் நிறைய புதுசா ட்ரை பண்ணி வந்து மீனை முடிச்சு விட்டுருக்காங்க. இப்போ லாஸ்ட் இன்னைக்குதான் ஈவெண்ட் அப்படின்னா முதல் நாள் கூட நிறைய பேருக்கு மீன் இறந்து போச்சு grooming பேட்டில். ஸோ புதுசாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுனால அன்னன்னைக்கு grooming எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீடெல்லாம் தப்பா கொடுத்து கடைசி நேரத்தில் கூட நிறைய பேர் மீனை இறக்க வச்சுட்டாங்க. எப்பயுமே லாஸ்ட் ஒரு 3 days 4 days இல்லை 1 week வந்து நம்ம எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. ஃபிஷ்ஷை ஃப்ரீயா விட்டுறணும், அழகாக காம்படிஷன் கொண்டு வரணும். என்ன ப்ரோ, நேத்து வந்து ஃபிஷஸ் காமிச்சிருந்தீங்க, இன்னைக்கு என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எனக்கு ஆக்சுவலா ஜூனியர் கேட்டகரியில இந்த ஃபிஷ் ஜூனியர்ல ஓகே இல்ல. அப்ப நீங்களுமே எனக்கு வந்து கம்பெடிட்டர் தான். கண்டிப்பா சாரதி வீடியோ பார்த்து தான் அந்த ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணேன். பரவாயில்ல, கவர் பண்ணிருந்தப்ப பாத்துருந்தேன். ஓகே, ஜூனியர்ல ப்ரொபோஷனேட்டா கைவிட்டுன்ற அளவுக்கு தான் வந்திருக்கு. அதுல ஒரு ஃபிஷ். see we wanted to bring a fish that replicates a toy. ஓகே, பொம்மை மாதிரி இருக்கணும் அண்ட் அதே சமயம் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாவும் இருக்கணும், ஒரு ஐ கேட்சியா இருக்கணும். பேரு ப்ரோ பீமா. பீமா. ஸோ ஏன்னா பிகாஸ் த காக் இஸ் வெரி மேசிவ். இந்த பாடிக்கு இந்த காக் வந்து ரொம்ப பெருசு இந்த சைஸுக்கு. யா, திஸ் இஸ் a proper swan head. ஓகே, அண்ட் எப்படி சொல்றது, whatever you look into the definition of a kampa, இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம அதுல ஃபிட் இன் பண்ணலாம். இட்ஸ் a very good aggressive fish. யா, FGB ப்ரோ. நான் நேத்துக்கு சொன்னேன் இல்லையா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. ஓகே ஓகே. சோ அந்த ஃபிஷ்ஷை போட்டுட்டு இந்த ஃபிஷ் யாருதுன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, என்கிட்டயே கேட்டாங்க. பட் நான் சொல்லலையா? ஓ, சர்ப்ரைஸ் ஃபிஷ் அது. ரைட் ரைட். சரி ப்ரோ, அடுத்து சீனியர்ல I'll show you one more fish. நம்ம ஃப்ரெண்ட் இது. This is my most favorite fish also. நீங்க போடலீங்களா? நான் இந்த வருஷம் வந்து we didn't drop in the senior category. நான் லாஸ்ட் இயர் தான் கிராண்ட் சாம்பியன் வின் பண்ணேன். ஓகே. சோ இந்த வருஷம் நம்ம டார்கெட் பண்ணது எல்லாமே லாஸ்ட் இயர் போடாத கேட்டகரிஸ் தான். ஆமா கரெக்ட், போடாத கேட்டகரிஸ், புது கேட்டகரிஸ். சோ groomingல போட்டோம். ஜூனியர் வந்து இந்த வருஷம் தான் புதுசு வந்தது. சோ we participate in junior ஓபன் கேட்டகரி. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் இந்த ஈவென்ட்லயே இந்த ஃபிஷ் தான். ஓகே ஓகே. ப்ராப்பர். இப்ப நான் கேட்கலாம் ப்ரோ, ஈவென்ட்லயே பிடிச்ச ஃபிஷ் உங்க ஃப்ரெண்டுன்றதுனால தானே? இல்ல, ஓகே, இந்த ஃபிஷ் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் என் ஃப்ரெண்டு. ரொம்ப நல்ல மீன், ரொம்ப 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 ப்ராப்பரான கம்ஃபானா இதுதான். ஓகே. அண்ட் இன்னும் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வரல, பிகாஸ் ஆல் திஸ் போர்ஷன் வில் டர்ன் எல்லோ. அதோட ஃபின் ஆகட்டும், டெய்ல் ஆகட்டும். நான் எப்பவுமே சொல்லுவேனே, ஒரு நட்ராஜ் எரேசர் 5 rupees எரேசர் ஒரே பீஸா இருக்கணும். ஓகே, இந்த ஃபிஷ் அப்படியே இருக்கும். திஸ் இஸ் த ஒரிஜினல் காம்பாஸ். ஓகே. F1 இது. F1க்கு ஹெட் வராதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. Just look at this fish. என் கையே பெரிய கை தான். லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்றப்ப இந்த ஈவென்ட்ல நிறைய F1s வந்திருக்கு பாத்தீங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இட் வாஸ் ஐ ஓபனர் தான். ஓகே. இந்த வருஷம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷஸ் ஆர் வெரி குட் ஃபிஷஸ். இந்த ஃபிஷ் ஆகட்டும், அங்க கீழே இருக்கிறதாகட்டும், அதுவும் ஒரு F1 தான். தட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். அது the next fish. Okay. இது swan cock. ஆமா. Okay. இது 1.5 நினைச்சேன். இல்ல, F1. இது swan cock. Okay, okay. இது hammer cock. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. தெரியுதா? தெரியுது. சோ சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ரைட் ப்ரோ. ஈவினிங் ஷோ டிஸ்ட்ரிபியூஷன் எப்ப பார்க்கலாம்? கண்டிப்பா. காம்படிட்டர் இல்ல? ஆமா அப்ப பார்க்க வேணாம், நான் 4 சேர் தள்ளி உட்கார்ந்திருப்பேன். ஓகே. சோ ரெண்டாவது நாளும் வந்து ஜட்ஜிங் பண்ணிட்டு இருக்காரு.
இன்னைக்கு வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன்றதுனால அண்ணன்கிட்ட அன்பா பேசுவேன். அதனாலதான் தம்பியை வந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வெளியே போறேன்னு சொல்லியிருக்காரு. ஜட்ஜஸ் எடுத்துட்டு நான் போயிருவேன்பா. நான் அதெல்லாம் very good. தொந்தரவு பண்ண மாட்டேன். வெரி குட். இன்னைக்கு என்ன நீங்க கம்ஃபா சீனியர்ஸ் அண்ட் கம்ஃபா ஜூனியர்ஸ் பாக்குறோம். ஜூனியர் பண்றீங்களா? ஆமா ஆமா. ஓகே. சீனியர்ஸ்ல இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களோ? இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். இப்பதான் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ஓகே. ஃபிஷர்ஸ் ஆனா பாத்திருப்பீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்ப F1 கம்பாஸ் நிறைய வந்த மாதிரி இருக்கு. சீனியர்ல நான் நோட் பண்ணேன். ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி நீங்க வேற எதனா நோட் பண்ணிருக்கீங்களா? அந்த அளவுக்குலாம் இன்னும் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. இனிமேல் தான் ஒவ்வொன்னா பார்த்து. ஏன்னா உள்ள கிரௌட்ஸ் இருந்தாங்க, அவங்க என்ஜாய் பண்ணும்போது நாங்க உட்காந்து நின்று ஒரே மீன் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. பட் இட்ஸ் அவர் டைம். சோ இனிமேல் நாங்க அதை உட்காந்து பார்ப்போம். ஓகே. மீனை பாக்குறதுல தப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல. புரியுது. ரைட் ப்ரோ. நீங்க இன்னைக்கு என்ன ஜட்ஜ் பண்றீங்க? சீனியர் தானா? சீனியர் கம்ஃபா சீனியர், கம்ஃபா ஜூனியர். அண்ட் ஃபார் தட் F1 கொஸ்டின் இப்பதான் மக்களுக்கு வந்துட்டு ஆக்சுவல் கம்ஃபானா என்னன்னு தெரிய வருது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா F1 பாக்குறதுக்கு. உருண்டையா மீன் எடுத்துட்டு வராம நல்ல மீன் கொண்டு வந்திருக்காங்க. F1 is an actual கம்ஃபா. அத இப்ப நீங்க இங்க வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா you can see a lot of F1s here with proper front falling hooks and body shapes and tails. So இப்பதான் மக்களுக்கு புரியுது. காம்படிஷன் இப்ப நீங்க மாட்டீங்க. அப்ப F2 நல்ல மீன் இல்லன்றீங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் சொல்லிருந்தா நீங்க கேட்கலாம். F1 நல்லா இருக்கு. மக்களுக்கு F1 செல்லர்ஸ் எல்லாம் கூப்பிடு. இல்ல ப்ரோ, கம்பேர்டு டு F1 ஒரு ஸ்டைலா நல்லா இருக்கு. ஆமா. F2 ஒரு ஸ்டைலா இருக்கு. F1 ரொம்ப வளர்த்துட்டோம்னா F2 தான் பிடிக்குது. அதான் உண்மை. எனக்கும் இப்ப F1 சாரி F2 ரொம்ப வளர்த்தா F1 பிடிக்குது. ஆமா. எனக்குமே இப்ப F1 ரொம்ப பிடிக்குது. ஓகே. ஏன் உங்களுக்கு F1 பிடிக்குது? ப்ரொபோர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரொபோர்ஷன்ஸ் நல்லா இருக்கு. இன்னொரு டிஃபரன்ஸும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னது இது? மேஜர் நீங்களே சொல்றீங்க, தெரியல ப்ரோ. சைஸ். சைஸ் F1 பாத்தீங்கன்னா நல்லா மேசிவா வருது. நெக்ஸ்ட் ஹெல்த். F2 வந்து ஈஸியா அடி வாங்குமா? உங்களுக்கு கிளைமேட்ல இருந்து எல்லாமே அடி வாங்குவாங்களா? F1 அவ்வளவு அடி வாங்காது. ஓகே. ப்ரீவியஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். F1 அளவுக்கு கிடையாது. ஓகே. சோ தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். இங்க இருக்கிறது எல்லாமே F1 தான். நிறைய ஃபிஷஸ் வந்திருக்கு. நிறைய ஃபிஷஸ். போன டைம்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு வரல. இந்த டைம் நிறைய வந்திருக்கு. சரிங்க ப்ரோ, நன்றி. ஸ்கோர் பண்ணுங்க. நடுவுல வந்து ஸ்கோரை நான் திருட்டுத்தனமா எடுக்க பார்ப்பேன். முடிஞ்சா தப்பிச்சிருங்க. என்ன ப்ரோ, கம்ஃபா சீனியர், கம்ஃபா ஜூனியர் கரெக்ட்டுங்களா? வேற என்ன பண்றீங்க? அது மட்டும் தான். கம்ஃபா கேட்டகரி இன்னைக்கு ஜஸ்ட் பண்றீங்க. ஆமா. ஓகே. பிகாஸ் ஃபிஷஸ் நிறைய இருக்கு. பிளஸ் நம்ம கம்பாஸ் எடுத்தோம். கம்பாஸ் நிறைய கம்பாஸ் வந்திருக்கு இந்த வாட்டி. லாஸ்ட் ஈவெண்ட்டை விட ஒரு ஈவெண்ட் ஹாபிஸ்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. காம்படிட்டிவான குவாலிட்டியும் வந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ, இந்த டைம் புதுசா நிறைய பேர் வந்து காம்படிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா. எனக்கு பார்த்தாலே கண்ணுல நிக்கிறது என்னன்னா, டைல வந்து ரொம்ப ஷார்ட்டா ட்ரிம் பண்றாங்க. சரிங்களா? சோ அது ஒரு மாதிரி ஆடா தெரியுது. கரெக்ட். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அதாவது நிறைய பேர் எப்படி பண்றாங்க அப்படின்னா, அதோடைய growth பீரியட் தெரியாம கட் பண்ணிடுறாங்க. ஓகே. ப்ராப்பர் ப்ரொஃபஷனல். ஏன்னா உங்களத கூட நான் பார்த்திருக்கேன். அந்த ஃபினிஷ் ப்ராப்பர் அது டியூரேஷனா நீங்க கட் பண்ணீங்கன்னா அது வளர்றதுக்கு டியூரேஷன் கிடைக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஈவெண்ட் வரும்போது கொஞ்சம் அப்நார்மலா கட் பண்ணிட்டா கூட ஷேப் அடிப்படுது. ஆமா. சோ ட்ரிம்மிங்ன்றது வந்து எல்லா குரூமரும் பண்றதுதான். ஒரு சில பேர் பண்றாங்க, பண்ணாம போயிடுறாங்க. தட் இஸ் ஓகே. பட் ப்ராப்பரா பண்ணும்போது அதோட growth டைமும் அந்த பீரியடுக்குள்ள பண்ணாததுனால என்ன ஆயிடுதுன்னா பிளஸ் அண்ட் மைனஸா தெரியுது. சோ அங்க பிளஸ் அண்ட் மைனஸா தெரியும் போது பாயிண்ட்ஸ்ல அடிப்படுது. ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஈவினிங் பார்க்கலாம். தேங்க்யூ ப்ரோ. ஜட்ஜிங் பண்றப்ப எல்லா காம்படிட்டர், அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஜட்ஜஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக. நேத்து வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணல. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஜட்ஜஸ் மட்டும்தான் உள்ள இருக்காங்க. ஒரு சில ஜட்ஜஸ் நம்ம கிட்ட பேசினாங்க, ஒரு சிலர் வேணான்னாங்க. அதனால வந்து நம்ம விட்டாச்சு. பாத்தீங்களா, ஜட்ஜிங் டைம்ல நம்ம உள்ள வந்து பார்க்க முடியும். யூடியூபர்ன்றதுனால நல்லா இருக்கு. இன்ஃப்ளூயன்சரும் நானு. ஓகே. ஸோ பண்ணட்டும். நம்ம பேலன்ஸ் வந்து ஈவினிங் ட்ராஃபி கொடுக்குறப்ப பார்க்கலாம்.
ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப டயர்டா இருக்கேன். யார் யார் என்னென்ன வந்து வின் பண்ணியிருக்காங்கன்றதே தெரியல. ஸோ வின் பண்ணவங்களாம் பாருங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்வலா வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் யார் யார் என்னென்ன வின் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் பேச உடன்பாடு இருக்கோ போய் பேசுவேன். பட் இப்போ டைம் ஆயிடுச்சு, மணி 10 ஆகுது. இப்போதான் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் வெளியே வந்திருக்கோம். அதனால எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க போட்டோஸ் எடுத்துட்டு. ஸோ ஃபிஷ்ஷஸும் வந்து ஒரு சிலர் இன்னும் பேக் பண்ணலை. என்னோட மீன் இன்னும் பேக் பண்ணலை. ஸோ பேக் பண்ணிட்டு வந்து கிளம்பணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா ஃபிஷ்ஷஸுமே கவர் பண்ணியிருக்கேன். ட்ராஃபிஸ் வின் பண்ணுறதும் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். நிறைய நான் பெருசாக ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கிளிப்ஸுமே யார் யார் என்னென்ன வின் பண்ணியிருக்காங்களோ ஆட் பண்ணுறேன். ஸோ தேவா வந்து கேட்பீங்க கமெண்ட்ல, தேவா எதுலையுமே வந்து வின் பண்ணலை. ஏன்னா அதுக்கு ஒரு அதை விட பெட்டராக நிறைய ஃபிஷ் வந்துருந்துச்சு. ஸோ குட் ஆல். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பேக் பண்ணிட்டு நானும் கிளம்புறேன்.